வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளாக அமையணுங்க. அமையும், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. கணபதின்னு நினைக்கிறேன். அவரோட மனைவிக்கு உடல்நலம் வேண்டி கமெண்ட் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல உடல்நலம் தேடி நல்லபடியாக வருவாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி யார் யார் உடல்நலம் வேண்டி கமெண்ட் போடுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே உடல்நலம் சரியாகும். நானுமே உடல்நலம் வேண்டி தாங்க அந்த அம்மாவுக்கு நாடி போகிறேன். எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் உடம்பு சரியாகணும் அப்படின்ட்டு. நாங்கள் இப்போ நார்மலாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை. சுகர்னாலும் கொஞ்சம் உடல் இழைச்சி போச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் என்ன இப்படி ஆகிட்டேன்னு கேட்டவங்களாம் 2-3 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த ஆத்தா மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கண்டிப்பாக என்னை நல்லபடியாக தான் வாழ வச்சுட்டுருக்கா. அதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. நல்லபடியாக வாழ வைப்பா. இந்த கமெண்ட்டை பார்க்குறவங்க, அந்த வீடியோவை பார்க்குறவங்க, கமெண்ட் போடுறவங்க எல்லாருக்குமே நல்லா உடல்நலம் கிடைக்கும். கண்டிப்பாக அம்மா நினச்சா எல்லா அதிசயமும் நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. நம்ம என்னங்க ஏக்கர் கணக்கில் எனக்கு சொத்து கொடு தாயே, லேண்டு கொடு, இல்லை ஒரு கார் கொடு, பங்களா கொடு நான் கேட்க போகிறோம், ஒன்றும் இல்லைங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கரை சேர்க்குற வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தாயேன்னு தான் நம்ம அந்த அம்மாவை நாடி போகிறோம். அதனால் அந்த அம்மாவுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும்னு. கண்டிப்பாக அது நல்லதே நடக்கும், நல்லதே நடத்தி வைப்பா. நீங்கள் கவலையே படாதீங்க. அந்த அம்மா மேலே பாரத்தை போட்டு நம்ம வேலையை பார்ப்போம், அது நல்லதே நடக்கும். அதோடங்க இந்த நானுமே அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா மேலே உள்ள அதீத அன்பின் காரணமாக மலையனூர் அங்காளியே அப்படின்னு பாடினார் பார்த்தீங்களா, சக்தி சண்முகராஜா ஐயா. அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கூட பேசியிருக்கேங்க. ஐயா, நான் உங்கள் பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஐயா, எனக்கு அப்படி இப்படின்னு எனக்கு அப்படியே ஒரு அந்த எந்த ஒரு நடிகருக்கும் நான் ஃபேன் கிடையாதுங்க. ஆனால் எனக்கு அந்த அம்மா பாடல் பாடுற அந்த ஐயா மீது அவ்வளோ ஒரு மரியாதை. அதனால் நான் ஃபோன் பண்ணி பேசும்போது அவர் இறந்தும் போயிட்டார் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. எனக்கு ரொம்ப அழுதுட்டேன் நான். என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. வயது மூப்புக்காரமாக இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன். ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. அந்த மாதிரி அம்மா மேலே கொண்ட விருப்பம்ன்றது